10 வருடம் இந்திய டீம் ஓடிஐ ஃபார்மேட்டில் ஓவரால் இந்திய டீமில் எப்படியாவது நம்ம இடம் பிடிக்கணும், கால் பதிச்சிடணும்னு விடாமுயற்சியில் என்னங்க சொல்கிறது, கடுமையான முயற்சி பண்ணார் நம்ம சஞ்சு சாம்சன். அவருக்கு அப்பைக்கப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஓகேவா, கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, ஒரு 4 மேட்ச் விளையாடுவார், அதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவாங்க. பட் என்னங்க சொல்கிறது, வாழ்நாள் சாதனையை வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஃபைனல் ஓடிஐ மேட்ச் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டுடே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது டெபியூ சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. தனது முதல் சதத்தை வந்துட்டு அடிச்சிருக்காருங்க, செஞ்சுரி. ஒரு கேரளா பேட்ஸ்மேன் வந்துட்டு இந்திய டீமில் களமிறங்கி சதம் அடிப்பது இதுவே முதல் முறை. வாழ்நாள் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் விராட் கோலி பிளேஸில், அதாவது 1 டவுனில் இறங்கி சதம் அடித்த செகண்ட் பிளேயர் இவர் தாங்க. இப்படி ஒரு சதம் மூலம் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் கிடைச்ச வாய்ப்பை வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு 7 ஓடிஐ ஃபார்மேட் தான் விளையாண்டுருப்பார். இதில் 3 50 அண்ட் 1 சதம் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்திய டீமோட மானத்தை காத்ததே வந்துட்டு நம்ம சஞ்சு சாம்சன் தான். ஒரு சைடு படார் சடார்னு விக்கெட் விழுக, பட்டிதார் 22, சாய் சுதர்சன் 10, ராகுல் 21, திலக் வர்மா டீசெண்டான ஸ்டார்ட் 52, ரிங்கு சிங் வழக்கம் போல் அதிரடியாக ப்ளே பண்ணார் 38, 2 சிக்ஸர் 3 பவுண்டரி. மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் சலபலான அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போய்கிட்டே இருந்தாங்க. பட் இவர் தாங்க நீட்டாக யூனிக்காக வேற லெவலில் யூனிவர்ஸ் லெவலில் ப்ளே பண்ணார். சிக்ஸரை தெறிக்க விட்டார். 4 அப்புறமும் சிக்ஸர் பவுண்டரியை தனது முதல் சதத்தை பதிவு பண்ணாருங்க. ஒரு கேரளாவிலேருந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் சதம் அடித்த முதல் பிளேயர் இவர் தான். அதே மாதிரி கேரளாவிலேருந்து வந்து முதல் சதம் அடித்த இந்திய பேட்ஸ்மேனும் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. என்னை எடுங்கடா, இதுக்கப்புறமும் விட்டு வாய்ப்பு கொடுக்காதீங்க, ஒரு தொடர்பாக வாய்ப்பு கொடுங்க, என்னோட திறமை அப்போ தான் வெளிப்படும்னு அவர் பேட்டை தூக்கி என்னங்க சொல்கிறது, அந்த பிஷப்ஸை காமிச்சு இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு சிக்னல் கொடுத்தார் என்றே சொல்லலாம். அவர் இல்லைன்னா இந்தியா ஒரு 100-200 ரன்குள்ளே சுருண்டிருப்பாங்கன்னு வைங்களேன். ஓவரால் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் சூப்பராக மிகப்பெரிய அழுத்தங்கள்லேருந்து ஓவர் கம் பண்ணி சதம் அடித்தது மட்டுமல்லாமல் இந்தியா ஒரு 300 ரன் ஸ்கோர் செட் பண்ணியிருக்காங்க. 3 ஓடிஐ மேட்ச்சில் 2 பேரும் ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் சதம் அடிச்சிருக்காரு. அவருக்காண்டியாவது இந்தியா வின் பண்ணி என்னங்க சொல்கிறது, சாதனையை பதிவு செய்வாங்களா? இன்றைக்கி இந்தியா ஓடிஐ ஃபார்மேட் வந்துட்டு பீட் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.